100 யூனிட் இலவச மின்சாரம் ரத்தாகிறதா? தமிழக அரசாங்கம் சொல்வது என்ன? விரிவாக பார்த்துடலாமா? இந்த மாதிரியான குயிக் நியூஸ் அப்டேட் வேணும்னா இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டுக்குன்னு மின் இணைப்பு வாங்கிட்டு அதை வேறு ஒரு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்களாம். அப்படி பயன்படுத்துகிறவங்க யார் அப்படின்னு கண்டறிந்து கொண்டிருக்கின்றார்களாம். இரண்டாவது, ஒரே வீட்டில் பல இணைப்புகள் இருக்கும், ஒருத்தர் பேர்லேயே இருக்கும். அவையெல்லாம் வீட்டுக்கு மட்டும்தான் பயன்படுதா இல்லை வேற ஒரு பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகின்றார்களா அப்படின்னு வீடு வீடாக வந்து கணக்கெடுக்கின்றார்களாம். இப்படி வீடு வீடாக வந்து பரிசோதிப்பதன் மூலமாக மின்சார இழப்பை தடுக்கலாமா? மின்சார வாரியத்தினுடைய ஒழுங்குமுறை ஆணையமானது இது கட்டளையிட்டு இருக்குதான். அதற்குள்ளாக திமுக அரசாங்கம் பார்த்தியா 100 யூனிட் மின்சாரத்தை காலி பண்ணுறதுக்காக வீடு வீடாக வந்து பரிசோதிக்கிறாங்க, உங்களுக்கு போயிடு போது 100 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு பொய் பரப்புரை பண்ணியிருக்காங்களாம். ஒருபோதும் 100 யூனிட் மின்சாரமானது நிறுத்தப்படாது, இலவசம் தொடரும் அப்படின்னு தமிழக அரசாங்கமானது அடித்து சொல்லியிருக்கு.